அரசுமுறை பயணமாக அர்ஜென்டினா சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆடல் பாடலுடன் உற்சாக வரவேற்பு கொடுத்த இந்திய வம்சாவளியினர். அமெரிக்காவுடன் அவசரமாக வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள மாட்டோம் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. நாட்டின் நலனே பிரதானம் என்றும் விளக்கம். அமெரிக்காவிடம் நிச்சயம் மோடி மண்டியிடுவார். வர்த்தக ஒப்பந்த விவகாரத்தில் ராகுல் காந்தி கருத்து. அரசின் திட்டங்களை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் நோக்கில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். ஜூலை 15 சிதம்பரத்தில் தொடங்கி வைக்கிறார் முதல்வர். அதிமுகவின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் பாடல் லோகோ வெளியீடு. கோவை மேட்டுப்பாளையத்தில் 7ஆம் தேதி சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவிப்பு. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என நினைக்கும் கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும். கூட்டணியில் இணைய தாவைக்காவுக்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பதில். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் தமிழக பயணம் ரத்து. ஜூலை 7 பாஜக நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் ரத்தானது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கைகோர்த்த உத்தவ் ராஜ் தாக்கரே சகோதரர்கள். மராத்தி மொழியை காக்கவே இணைந்ததாக உத்தவ் தாக்கரே விளக்கம். ஹிந்தி எதிர்ப்பில் தமிழ்நாடு போன்று செயல்பட வேண்டும் என ராஜ் தாக்கரே பேச்சு. இந்தியாவில் ஹிந்தி மொழி பேசாத மாநிலங்களே அதிக வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் கருத்து. தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்து வரும் துரோகத்துக்கு தமிழ்நாடு மக்கள் மறக்க முடியாத பாடம் கற்பிப்பார்கள். ஹிந்தி திணிப்புக்கு எதிரான உத்தவ் தாக்கரேவின் பேரணி எழுச்சி மிகுந்த உற்சாகம் தருவதாக முதல்வர் பதிவு. கன்னடம் குறித்து கருத்து தெரிவிக்க கமலுக்கு தடை. ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி. PMBSP என பொறிக்கப்பட்ட நீல நிற கொடியில் யானையின் தும்பிக்கையில் பேனா இருப்பது போல் வடிவமைப்பு. நடப்பாண்டில் 2வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை. கர்நாடக அணையிலிருந்து வினாடிக்கு 60,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் 120 அடியை எட்டியது. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸிலும் சதமடித்தார் சுப்மன் கில். ஒரே டெஸ்டில் அதிக ரன்கள் குவித்த இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்து அசத்தல்.